வணக்கம் மக்களே! அடுத்ததா நாங்கள் பார்க்க போற விஷயம் வந்து, மெஷர்மென்ட் பாடத்தில இருக்கிற விடயங்கள். ஸோ, அதில வந்து நாங்கள் எஸ்ஐ யூனிட்ஸ்ன்ற எஸ்ஐ ஸ்டாண்டர்ட் 7 பேசிக் குவான்டிட்டிஸ் வந்து படிச்சுனாங்க. மாஸ், லென்த், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அத மெஷர் பண்ற யூனிட்ஸ் வந்து கிலோகிராம், மீட்டர், செகண்ட், கெல்வின், ஆம்பியர், மோல், கேண்டலான்னு சொல்லி சொல்றாங்க. சிடின்னு குறிச்சுக்கொள்ளும். இவையோட டைமென்ஷன்ஸ் வந்து நாங்கள் படிச்சுனாங்க. எம்எல்டி என்ன டீட்டா ஐஎன். இதில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த எம்எல்டி என்ற டைமென்ஷன்ஸ் தான் நாங்கள் கூட கேள்வியில் செய்திருப்போம். அடுத்ததாக வந்து பிளேன் ஆங்கிள் அளக்கிறதுக்கு வந்து ரேடியன் என்ற யூனிட் பாவிக்கிறாங்க. ரெட் சொலிட் ஆங்கிள் அளக்கிறதுக்கு வந்து ஸ்டெரேடியன் என்ற யூனிட் பாவிக்கிறாங்க. அது வந்து சிம்பிள் வந்து எஸ்ஆர் என்று சொல்லி சொல்லுவோம். இவைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டைமென்ஷன் வந்து இல்லை. அடுத்ததாக வந்து இந்த எஸ்ஐ யூனிட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுற ப்ரிஃபிக்ஸ் எங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வேணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ப்ரிஃபிக்ஸை வந்து நான் இதில் தந்திருக்கிறேன். டெரா, கிகா, மெகா, கிலோ, டெசி, சென்டி, மில்லி, மைக்ரோ, நானோ, பிகோ. இது வந்து கூடுதலாக வந்து எங்களோட ஃபிசிக்ஸ் பேப்பர்ஸில் வந்து பயன்படுத்துகிற ப்ரிஃபிக்ஸஸ். அப்போ இந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்தது வந்து இந்த டைமென்ஷன்ஸில் பார்த்தோம்னு சொன்னால் டைமென்ஷன்ஸில் ஈக்குவேஷன்ஸ், அதாவது டைமென்ஷன் வந்து 2 விஷயத்துக்கு பாவிக்கிறாங்க. ஒன்று வந்து ஈக்குவேஷன்ஸோட கரெக்ட்னஸை வந்து செக் பண்ணுறதுக்கு. இப்போ v = u + at என்ற ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஈக்குவேஷனுக்கு போத் சைட்ஸும் வந்து இந்த டைமென்ஷன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வெலோசிட்டின டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா LT - 1. அப்போ இஞ்சால் இருக்கிறவற்ற டைமென்ஷனும் வந்து அதே தான் இருக்க வேணும்னு சொல்லுவோம். அப்போ சொல்லுவோம் 2 கணியங்களை ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை வந்து நாங்கள் கூட்டேக்க அவள் வந்து ஒரே டைமென்ஷனாக இருக்க வேணும். அப்போ ஜூ அதோட ஏடியை நாங்கள் கூட்டுறதால இந்த ஜூவும் ஏடியும் ஒரே டைமென்ஷனாக இருக்க வேணும். அல்லது கழிச்சம்னு சொன்னாலும் என்ன ஒரே டைமென்ஷனாக இருக்க வேணும்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்போ LT - 1 ஜூவுக்கு A × T என்றதும் என்ன அதே டைமென்ஷனில் இருப்பார். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேறு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன், இந்த லொகாரிதமிக் ஃபங்க்ஷன் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன். இதில் வந்து இந்த பேஸ்லேயோ அல்லது இதுலேயோ வந்து எங்களுக்கு என்ன செய்யலாது, டைமென்ஷன் உள்ள குவான்டிட்டிஸ் வர இயலாது. அதாவது டைமென்ஷன் உள்ள குவான்டிட்டிஸ் வரலாம், பட் அந்த குவான்டிட்டிஸ் பெருக்கப்பட்டு மொத்தமாக என்ன இந்த இதுக்குள்ளே இருக்கிற ஆட்களுக்கு வந்து டைமென்ஷன் என்ன இருக்கக்கூடாது. அப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா லொக்குக்கும் வந்து என்ன இதில் வர்ற வந்து லொக் வந்து என்ன செய்யாது, உங்களுக்கு ஒரு டைமென்ஷன் உள்ள குவான்டிட்டியாக இருக்க மாட்டார். அதே மாதிரி பவரில் இருக்கிற இதுவும் வந்து என்ன டைமென்ஷன் இல்லாத ஒரு ஆளைத்தான் இருக்கணும். இப்போ 5 கிலோகிராம்னு நாங்கள் சொல்ல இயலாது. அப்போ இதில் வந்து டைமென்ஷன் இருக்கிற குவான்டிட்டிஸ் வரலாம், பட் அவை பெருக்கப்பட்டு பிரிபட்டு கடைசியாக என்ன அதுக்கு வந்து டைமென்ஷன் இல்லாமல் போக வேணும். அடுத்தது வந்து நாங்கள் படிச்சுனாங்க டைமென்ஷன் அனாலிசிஸை பயன்படுத்தி ஈக்குவேஷன்ஸை வந்து நாங்கள் என்ன செய்யலாம், அவை இந்த ஃபார்ம் வந்து எப்படி இருக்குமென்று டிரைவ் பண்ணி எடுக்கலாம். அதாவது இப்போ இந்த எஃப்ன்ற ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃபோர்ஸ் மேஸில் வெலோசிட்டியில் ரேடியஸில் வந்து தங்கியிருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ இதில் வந்து சென்டிமீட்டர் ஃபோர்ஸுக்கான இது. இப்போ அது நாங்கள் எக்ஸ்ன்ற ஒரு அடுக்கலையும் எங்களுக்கு தெரியாது என்ன பவர்லேன்னு சொல்லி. அப்போ நாங்கள் XY Z எடுத்தோம்னு சொன்னால் F வந்து இவைக்கு நேர்விசம்னு சொல்லி எடுத்தால் ஏன்னா இவர்கிட்ட இஞ்சாலி பக்கம் இருக்கிற டைமென்ஷனும் இஞ்சாலி பக்கம் இருக்கிற டைமென்ஷனும் சமனாக இருக்க வேணும். இப்போ அதுதான் நான் இதில் செய்திருக்கேன். MLT - 2 M எக்ஸாம் அடுக்கு LT - 1 வையாம் அடுக்கு எல்ல சட்டாம் அடுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைமென்ஷனை போட்டு பெருக்கி எடுக்கும்போது எம்முண்ட இங்கே வர்ற அடுக்கும் இஞ்சால எம்முண்ட அடுக்கும் வந்து சமனாக இருக்க வேணும். அது ரெண்டையும் சமப்படுத்தி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எம்முண்ட ஓராம் அடுக்கு வந்து வருகுது, எக்ஸ் வந்து உண்டா இருக்குது. ஏன்னா விண்ட வை வந்து எங்களுக்கு என்ன 2 வந்திருக்குது, ஆறுண்ட செட் வந்து -1 வந்திருக்கு. அதனால என்ன கீழே வந்திருக்காரு. ஏன்னா அப்போ F சமன் K ஏன்னா ஒரு ப்ரொபோஷனல் கன்ஸ்டன்ட் நாங்கள் ஆட் பண்ணி MV²/Rன்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனை சொல்லலாம். இப்போ டைமென்ஷன் அனாலிசிஸில் கவனிச்சுக்கொள்ளுங்க, எங்களால் இந்த ப்ரொபோஷனல் கன்ஸ்டன்ட் டைமென்ஷன்லெஸ் கன்ஸ்டன்ட் இந்த கன்ஸ்டன்ட் வேல்யூவை வந்து டைமென்ஷன் அனாலிசிஸால் நாங்கள் என்ன செஞ்சு கொள்ள இயலாது, கண்டுகொள்ள இயலாது. அடுத்து வந்து மெஷர்மெண்ட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நாங்கள் படிச்சிருக்கோம். வெர்னியர் கலிப்பர், மைக்ரோமீட்டர், ஸ்க்ரூ கேஜ், ஸ்பெரோமீட்டர் அண்ட் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் படிச்சிருக்கோம். அதோட பார்ட்ஸ் அண்ட் அதில் இருக்கிற விஷயங்களை வந்து நீ ரிவைஸ் பண்ணி கொள்ளுங்கள். இதில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எரர்ன்னு சொல்லி இப்படி ஒரு மெஷர்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் இதில் அப்சல்யூட் எரர்ன்னு சொல்கிறது நாங்கள் லீஸ்ட் கவுண்டாக இருப்பார். அப்போ இது மினிமம் எங்களால் அளக்கக்கூடிய அளவோ அதுதான் வந்து எங்களுக்கு வரக்கூடிய அப்சல்யூட் எரர்ன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். ஃப்ராக்ஷனல் எரர்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெஷர்மெண்ட்டில் லீஸ்ட் கவுண்ட் 1 மில்லிமீட்டர், இதில் மெஷர்மெண்ட் வந்து நாங்கள் 208 மில்லிமீட்டர் அளந்திருக்கோம். அப்போ ஃப்ராக்ஷனல் எரர்ன்றது 1/21
8 சொல்லலாம். 0.0048 எங்களுக்கு வார பெர்சன்டேஜ் எரர்ன்றது என்ன? ஃப்ராக்ஷனல் எரர் நீங்கள் 100ஆல் பெருக்கி சொன்னீங்கன்னு சொன்னால் 100 பெர்சன்டேஜாக நாங்கள் சொல்ல போகிறோம். அதான் பெர்சன்டேஜ் எரர்னு சொல்கிறோம். அப்போ லீஸ்ட் கவுண்டிங்கள் மெஷர்மெண்ட் தர 100% அவர் வருவார். 0.48% வருது இந்த வேல்யூக்கு. அடுத்து வந்து லீஸ்ட் கவுண்ட்ன்றது என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் மெயின் ஸ்கேல் மைனஸ் வேர்னியர் ஸ்கேல் என்று சொல்லி நாங்கள் வேர்னியர் ஸ்கேல் இதில் அளவடையில் வந்து நாங்கள் சொல்கிறாங்க. இதில் வந்து நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து இதில் போட்டிருக்கேன். இந்த மெயின் ஸ்கேல் இந்த டிவிஷன் வந்து 1 மில்லிமீட்டராக இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யறாங்க, அதில் 10 மெயின் ஸ்கேல் எடுத்து வந்து அதில் 9 மெயின் ஸ்கேல் எடுத்து 10 வேர்னியர் டிவிஷன்ஸாக பிரிக்கிறாங்க. அப்போ 9 எடுத்தீங்கன்னு சொன்னால் 9 மில்லிமீட்டர், அதை 10ஆல் பிரிச்சிங்கன்னா அதான் என்ன ஒரு வேர்னியர் ஸ்கேலுன்ற டிவிஷனாக இருப்பார். அப்போ இதை கழிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லீஸ்ட் கவுண்ட் 0.1 மில்லிமீட்டர்னு சொல்லி வருவார். ஏன்னா இதை நீங்கள் ஷோர்ட்டாக வந்து லீஸ்ட் கவுண்ட் வந்து என்ன 1/n மெயின் ஸ்கேல்னு சொல்லி போடலாம். பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர் 10 டிவிஷனாக பிரிச்சுனாங்க. அப்போ என்ன n டிவிஷன்ஸால் பிரிக்க உங்களுக்கு லீஸ்ட் கவுண்ட் வரும். அப்போ இதுவும் வந்து ஷோர்ட்டான வேயாக உங்களுக்கு இருக்க போகிறார். ஸோ இதான் வந்து நாங்கள் மெஷர்மெண்ட்டுக்கான ஷோர்ட் ரிவிஷன். அடுத்ததாக வந்து நாங்கள் மெக்கானிக்ஸ் பார்ப்போம்.